Get ready for the dictation. May 1977 Tamil Mudunilai. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, நண்பர்களே, இந்திய தொழில்களின் அபிவிருத்தி பற்றிய இக்கருத்தரங்கினை மிக நல்ல முறையில் ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொள்ளும்படி என்னை அழைத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் தொழில்துறையில் முன்னேற்றம் அடைந்த நாடுகள்தான் பொருளாதார துறையில் சிறந்து விளங்குவதை பார்க்கிறோம். அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக வளர்ந்துள்ளதையும் காண்கிறோம். ஆகவே தொழில் வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டியது அரசின் கடமையாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவில் நலிவு அடைந்து வரும் சிறு தொழில்களுக்கு உதவ இந்திய தொழில் அபிவிருத்தி வங்கியானது தீர்மானித்திருக்கிறது என்ற செய்தி இந்த சமயத்தில் மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். இந்த உதவியை கொண்டு நலிந்த தொழில்களை மீண்டும் சீரமைத்து நடத்தவும் அவைகளை நவீனமயமாக்கவும் முடியும். தற்போது சர்க்கரை மற்றும் காகிதம் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தொழில்களுக்கு இத்தகைய உதவி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு சில தொழில்களுக்கு உதவுவது பற்றிய அறிக்கை விரைவில் வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொஞ்ச காலமாகவே இத்தகைய தொழில்களை சீராக்கும் விஷயத்தில் அரசு விசேஷ கவனம் செலுத்தி வந்துள்ளதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அரசாங்கம் நேரடியாகவும் இதர நிதி ஸ்தாபனங்கள் மூலமாகவும் உடனடியாக இத்தகைய நிதி நிவாரண நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்திலும் இதை பற்றி அரசு குறிப்பிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சில உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்க அரசு இப்போது ஆரம்பித்திருப்பதை நாம் காண்கிறோம். கமிஷனுடைய ஒரு விசேஷ குழுவும் இந்த பிரச்சனையை ஆராய்ந்து பல்வேறு நிவாரண முறைகளை சிபாரிசு செய்திருக்கிறது. பொதுவாக நிதி பற்றாக்குறை, மூலப்பொருட்களில் உள்ள பஞ்சம் ஆகியவைகளும் தொழில்கள் நலிவு அடைவதற்கு காரணங்கள் ஆகும் என்று குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தொழில் அபிவிருத்திக்காக அரசு பல திட்டங்களையும் சட்டங்களையும் ஏற்படுத்தி செயல்படுத்தும் போது சிறு தொழில்களுக்கு எம்மாதிரி நிலை ஏற்படுவது பொருத்தமாக இல்லை. இத்தகைய நிலை ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டு அவற்றை பரிசீலனை செய்வதில் கவனம் செலுத்தப்படுவது அவசரமானதொன்றாகும். தொழில்களுக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் சுலபமாக கிடைக்கவும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் உடனடியாக விற்பனையாகவும் போதிய நிதி வசதி ஏற்படுத்தி தரவும் அரசு தொடர்ந்து உதவ வேண்டுமென்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தொழில் நலிவுக்கான அடிப்படை காரணம் பெரும் அளவுக்கு நிர்வாகத்துறையில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இத்தகைய நிலைமைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். ஆகவே தொழிலாளர்களும் தங்கள் கடமைகளை உணர்ந்து சிறப்பாக பணியாற்ற முன்வர வேண்டும். கடலூர் தேரடி திரு வாசன் கூட்டமைப்பின் மேலாளர் திரு ராமசாமியிடமிருந்து சென்னை பெரம்பூர் காமாட்சி நிறுவனத்தின் உரிமையாளருக்கு 22 ஆகஸ்ட் 1975
நாளிட்ட கடிதம் அன்புடையீர். நீங்கள் ஏற்கனவே ஒப்பு கொண்டிருந்தபடி இத்திங்கள் 18ஆம் நாளுக்குள் வந்து சேர வேண்டிய தோல் கைப்பெட்டிகள் 50 இன்னும் வந்து சேரவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இது எங்களுக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு எங்களிடத்தில் உள்ள நல்லெண்ணம் இதனால் ஓரளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். நாங்கள் குறிப்பிட்டிருந்த அளவுகளில் கைப்பெட்டிகள் தற்சமயம் கைவசம் இல்லையென்றால் அவற்றை விட சற்று குறைந்த அளவுகளில் கைப்பெட்டிகள் தயாராக இருக்குமானால் அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இது பற்றி எங்களுக்கு உடனே தந்தி மூலம் தகவல் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்படி அவசரப்படுத்துவதற்காக நாங்கள் உண்மையிலேயே வருந்துகிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் மேலும் காலதாமதம் ஏற்படுமேயானால் எங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.